என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்க? ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? சாரிம்மா. ஏய் ரம்யா, ரம்யா, ரம்யா. ரம்யா, டாக்டர் என் பொண்ணு எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். நான் போய் பாக்குறேன். காப்பாத்துங்க. ஐயோ ரம்யா. கடவுளே, என் பொண்ணு எப்படியாவது காப்பாத்திடு. நீங்க நல்லா இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. வெளியே உங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள நான் வர சொல்றேன். சரியா? ஐயோ டாக்டர், டாக்டர் என் பொண்ணு எப்படி இருக்கா டாக்டர்? உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் இல்ல. டைம்க்கு கொண்டு வந்து சேர்த்ததுனால பிளட் நிறைய லாஸ் ஆகல, அதனால தான் உங்க பொண்ணை காப்பாத்த முடிஞ்சது. உங்க பொண்ணு கண் முழிச்சிட்டாங்க, போய் பாருங்க. ரொம்ப சந்தோஷம். Thank you டாக்டர். ரம்யா, ரம்யா டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துட்டு போங்க. ஏய் என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி பண்ண? ஒரு நிமிஷம் அப்படியே நெஞ்சே நடுங்கி போயிடுச்சுடி. அம்மா, கார்த்தி என்ன ஏமாத்திட்டாம்மா. என் காதல குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டு அவனோட அத்தை பொண்ணு அண்ணத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த கார்த்தி உன்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தி கூட வாழ முடிவெடுத்துட்டானா? ஆனா நீ அவனை நினைச்சு சாகவும் முடிவெடுத்துட்டல. இங்க பாரு ரம்யா, உனக்கு சாகணும்னு ஆசையா இருந்தா இப்படி கையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு கஷ்டப்படாத. எத்தனையோ வழி இருக்கு, நான் உனக்கு சொல்லித்தரேன். நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு மொத்தமா செத்துடலாம். ரம்யா, நாம சாகறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடி. சொடக்கு போடுற நேரத்துல செத்து போயிடலாம். ஆனா அதனால என்ன பிரயோஜனம்? உன்னோட வாழ்க்கைய ஒண்ணும் இல்லாம ஆக்குனானே, அவன் வாழ்க்கைய நீ ஒண்ணும் இல்லாம ஆக்க வேணா. ரம்யா, வாழு வாழ விடுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வாழ்க்கைய கெடுத்தவங்கள நாம வாழவே விடக்கூடாது. நீ அதை செஞ்சு காட்டு ரம்யா. என் பொண்ணு தைரியசாலி, துணிச்சல்காரின்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்த. ஆனா இப்பதான் தெரியுது நீ ஒரு கோழை. ஒரு கோழிய பெத்துட்டனேன்னு நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன். ஆமாண்டி, பெரிய பெரிய படிப்பெல்லாம் நீ படிச்சிருக்க. அந்த படிப்புல உனக்கு முதல்ல சொல்லி கொடுத்த பாடமே உன் பயத்தை போக்குறதுதான். அப்படி ஒரு படிப்பை படிச்சுட்டு இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கலாமா? உன் படிப்பு உனக்கு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கலையா? அப்படி கொடுத்திருந்தா அத வச்சு அவனை அணுவா சித்திரவதை பண்ணு. உனக்கு துரோகம் பண்ணிட்டு உன் முன்னாடி நெஞ்சு நிமித்திக்கிட்டு நின்னவ உன் காலை புடிச்சுக்கிட்டு கதறி அழணும். ரம்யா, நீ அவனை அழவை. நல்லா யோசனை பண்ணி பாரு, உன்னால முடியும். ஏன் பொண்ணால முடியும். இத பாரு, காதல்ல தோத்ததுக்காக வாழ்க்கையிலயும் தோத்தரக்கூடாது. நீ அந்த கார்த்திய ஜெயிச்சு காட்டு. சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். எனக்கு நாமக்கல்ல போஸ்டிங் போட்டிருக்கீங்க, பட் எனக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
சார் கண்டிப்பா இதுக்கு என்ன ஃபார்மட்டோ நான் அதை கண்டிப்பா பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மா, கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன், எந்த பிரச்சனையும் இல்ல, தைரியமா இருன்னு சொல்லிட்டாங்க. ரம்யா, நீ அந்த ஊருக்கு போறதெல்லாம் சரிதான். அங்க நீ கமிஷனர் வேலை மட்டும் பார்க்க போல, கார்த்திய கதற விடுற வேலையும் பார்க்க போற. அதையும் நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. மறந்தாதானமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு? நான் கண்டிப்பா அவனை சும்மா விட போறதே இல்லம்மா.